ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை ப்ரௌன் கலராக வறுத்துருங்க. ஒரு 3 வெங்காயம் போட்டேன் நான். ஏன்னா பெரிய வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து 1 கப் தயிர், 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, ஹாஃப் லெமன், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். உப்பும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேரினேட் பண்ண எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 டே பிஃபோர் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது வச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே நாம் வந்து என்ன பண்ணலான்னா, அரிசி வந்து வேக வச்சிடலாம். அரிசி அது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுடுங்க. அளவு தண்ணிலாம் கிடையாது, நார்மலாக நம்ம சாப்பாடு வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, தேவையான அளவு உப்பு, லெமன் எல்லாமே போட்டு கொதிக்க வைங்க. நான் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணேன். என்னோடய அரிசியும் நல்லா பாதி வேக்காடாக வேகணும். அதுவும் வெந்துருச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து மேக்னேட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து கடாயில் போட்டுட்டோம். அது மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனு, கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம வடித்து வச்சோம் பார்த்தீங்களா ரைஸ், அதையும் எடுத்து இந்த மாதிரி பூ போல் போட்டு விடணும். எல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா அது மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா மறுபடியும் ஆனியன் எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவு நெய்யும் ஊற்றிடுங்க. நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அது போடல. அதுக்கப்புறமா நம்ம வடித்தோம் பார்த்தீங்களா தண்ணி, அது வேஸ்ட் பண்ணாமல் 2 கிளாஸ் தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகும். இறக்கும் போது ஃபுட் கலர் போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.